வழியாக மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நாம் சொல்லி வருகிறோம். இன்றைக்கு இந்த தினம்பொரு தகவல் வழியாக அரசாங்கத்திற்கு நாம் சொல்லுகிற ஒரு செய்தி, இந்தியாவில் ஆளுகிற அரசாங்கங்கள், மாநில அரசுகள், மத்திய அரசாங்கம் மக்கள் பல்வேறு விதத்திலே பயன்பெறக்கூடிய பல திட்டங்களை, தங்களுடைய அறிவுக்கு எட்டிய வகையில் பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு பயன்பெறும் என்று அறிவித்து செயல்படுத்தி வருகிறார்கள். ஆனால் அரசாங்கமே தங்களுக்கு நன்கு தெரிந்திருந்தும் கூட இது மக்களை கொலை செய்கிற ஒரு திட்டம் என்றும், மக்களை அழிக்கக்கூடிய ஒரு திட்டம் என்றும், சமூகத்திலே மக்கள் பாதுகாப்பு அற்ற முறையிலே வாழுகிற ஒரு திட்டம் என்றும் தெரிந்திருந்தே ஒரு திட்டத்தை அரசாங்கங்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள். அப்படி என்ன திட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், மது என்கிற அந்த ஒரு விற்பனையை தமிழக அரசாங்கம் தொட்டு பல்வேறு மாநிலங்களிலே இந்த மதுவை அரசாங்கமே முன் வந்து விற்கிறது. இப்படி விற்கப்படுகிற மதுவை அரசாங்கம் எதற்காக விற்கிறார்கள் என்றால், ஒரே காரணம்தான், அரசாங்கத்திற்கு அதிகமான முறையிலே வருமானம் கிடைக்கிறது என்கிற ஒரு காரணத்தை தவிர வேற எந்த காரணத்திற்காகவும் இந்த மதுவை அரசாங்கம் முன் வந்து விற்கப்படுவதில்லை. ஆனால் இப்படி வருமானம் கிடைக்கிறது என்கிற ஒரு காரணத்திற்காக மட்டும் அரசு விற்கப்படுகிற இந்த மதுவினால் சமூகத்துக்கு ஏற்படுகிற பாதிப்பும் கேடும், மதுவினால் ஏற்படுகிற விபத்துக்களும், மதுவினால் மக்கள் பாதிக்கப்படுகிற அந்த சம்பவங்களையும் பட்டியலிட்டால், ஒரு அரசாங்கம் இதற்காக வேண்டி செலவிடப்படுகிற அந்த தொகை இருக்குதே, வருமானத்தை காட்டிலும் 3 மடங்கு அதிகமான செலவினங்களை இந்த மதுவின் விற்பனை மூலமாக ஏற்படுகிற கேடுக்காக வேண்டி அரசாங்கம் செலவிடுவதை இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அரசாங்கமும் கவனிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய தினம் ஒரு தகவலாக நாம் அரசாங்கத்திற்கு சொல்லி வருகிறோம். என்ன மாதிரியான கேடுகள் இந்த சமூகத்திற்கு ஏற்படுகிறது? ஒருவன் சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியத்தை, கஷ்டப்பட்டு அவன் சம்பாதிக்கிற ஒரு சம்பாத்தியத்தை, தன்னுடைய குடும்பத்திற்காக செலவிட வேண்டிய அந்த பொருளாதாரத்தை சம்பாதித்து வந்த மாத்திரத்திலே அவன் உடனே எங்க கொண்டு போய் செலவழிக்கிறான் என்று சொன்னால், உடனே அதை மதுக்கடையில் தான் போய் அவன் செலவழிக்கிறான். அந்த காசை கொண்டு போய் ஒரு நாள் முழுவதும் அவன் சம்பாதித்த அந்த பொருளாதாரத்தை மதுக்கடையில் கொண்டு போய் அவன் செலவழித்து அவன் மதுவை வாங்கி அருந்துகிறான். இப்படி அருந்துகிற இந்த மதுவினால் எப்படிப்பட்ட கேடுகள் இந்த சமூகத்திற்கு ஏற்படுகிறது என்றால், இந்த மதுவின் பழக்கத்தினால் சமூகத்தில் இறப்பு ஏற்படுகிறது. அதாவது 19 வயதிலிருந்து 29 வயது வரை ஏற்படுகிற இறப்பிற்கு அதிகமான காரணம் எதுவென்றால் மதுதான் காரணம் என்று சொல்லி ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அப்ப இளம் தலைமுறையினராக இருக்கக்கூடியவர்கள் இறப்பதற்கு முக்கியமான காரணம் மது என்று சொல்லும் பொழுது, அப்போ ஒரு தலைமுறையை அழிக்கிற ஒரு வேலையை அரசாங்கம் செய்கிறது, மறைமுகமாக ஒரு அரசாங்கம் செய்து வருகிறது. அதே மாதிரி இந்த மதுவை அறிந்துவிட்டு செல்லக்கூடிய அந்த குடிகாரர்கள் தன்னுடைய குடும்பத்தில் தாய் யார் என்று தெரியாமல், தான் பெற்றெடுத்த பிள்ளை யார் என்று தெரியாமலே பாலியல் பலாத்காரத்திற்கு அவன் உட்படுத்தப்படுவதை நம்ம பார்க்கிறோம். கடந்த வாரத்தில் கேரளாவில் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்குது. என்ன சம்பவம்? ஒரு வீட்டில் தாய் மகனும் அந்த வீட்டில் குடியிருக்கிறாங்க. இரவு நேரத்தில் சண்டை நடக்குது. எப்ப பார்த்தாலும் இரவு நேரத்தில் சண்டை நடக்கிறத அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் கவனிக்கிறார்கள். டெய்லி இதே மாதிரி சண்டை நடைபெறுகிறது என்று சொல்லி, இப்படி ஏன் சண்டை நடைபெறுது என்று சொல்லி அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கிறார்கள். டெய்லி இப்படி சண்டை நடக்குது வீட்டில். காவல்துறை அந்த பையனை கைது செஞ்சு கொண்டு போய் விசாரிச்சா, இவன் டெய்லி தண்ணி அடிச்சுட்டு என்ன பண்றான், தன்னுடைய பெற்ற தாயையே பாலியல் பலாத்காரம் செய்வதற்காக முயற்சிக்கிறான் டெய்லி. இப்படி அவங்க உட்படலை என்று சொன்னால் அதுக்கு அடி உதைகளை கொடுத்து அவன் அந்த பாலியல் தொல்லைக்கு அந்த தன்னுடைய தாயை டெய்லி அவன் உட்படுத்தி வந்த காரணத்தை விசாரணையில தெரிய வருகிறது. இப்ப தண்ணி அடிச்சதுனால, அவன் மது அருந்தியதனால அவனுடைய மூளை மழுங்கி அவன் என்ன செய்யறான், பெற்ற தாயை பலாத்காரம் செய்யக்கூடிய ஒரு நிலையில அவன் தள்ளப்படுகிறான் என்று சொன்னால் அதுக்கு யாரு காரணம்? அரசாங்கம் தானே காரணம். மதுவை விற்கிறதுனால தான் குடிக்கிறான். அப்ப மதுவை குடித்து விட்டு அவன் தாயோடு என்ன செய்யறான், விபச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு அவன் முயற்சி செய்கிறான். அதே மாதிரி சென்னையில கடந்த மாதம் நடைபெற்ற ஒரு சம்பவம், ஒருவன் இதே மாதிரி தண்ணி அடித்து விட்டு அந்த மதுவை அறிந்துட்டு வீட்டுக்கு தன்னுடைய மகளோடு பலாத்காரத்தில் ஈடுபடுகிறான். மகள் சம்மதிக்க மறுக்கிறாள், தள்ளி விடுறா, அவனை விட்டு விரண்டு விடுவதற்காக முயற்சி செய்கிறாள். மீண்டும் மீண்டும் அவன் அந்த மகளை அடைவதற்காக முயற்சி செய்கிற பொழுது ஒரு கட்டம் எப்படி ஆயிடுது என்று சொன்னால், கத்தி எடுத்து அவன் அந்த மகளை கொலை செய்வதற்கு முயற்சி செய்யலாம், பலாத்காரத்தில் ஈடுபடுவதற்காக வேண்டி. அப்ப அந்த மகளை என்ன செய்யறான், அந்த கத்தியை பிடுங்கி தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி தகப்பனை குத்தி, தகப்பன் கடைசியில் அதில் இறந்து போயிடறான். அப்ப இந்த மாதிரியான ஒரு குடும்பம் நடுத்தருவுக்கு வருவதற்கு காரணமாக இருப்பது எது? இந்த மது தானே.
அரசாங்கத்துடைய பொறுப்பு என்ன? ஒரு குடிமக்களை காப்பாற்றுவது. அவனுக்கு என்ன தேவை? இருப்பிடம் தேவை, உடை தேவை, பாதுகாப்பான சூழல் தேவை, சமூகத்தில் நல்ல வாழ்வதற்கான ஒரு வழிமுறை ஏற்படுத்துவதுதான் அரசாங்கத்துடைய வேலை. அப்ப இந்த வேலைகள், முக்கியமான ஒரு வேலைகளை இந்த அரசாங்கங்கள் மறந்துவிட்டு வருமானம் என்கிற ஒரே ஒரு குறிக்கோளுக்காக வேண்டி இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுனால அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறார்களா இல்லையா? எத்தனை பேர் குடும்பத்தில் கணவனை இழந்து விட்டு வாழ்றாங்களா விதவைகளாக? என்ன காரணம்? குடியிருந்தால. அதே மாதிரி கொலை செய்யக்கூடிய குற்றத்திற்கு ஆளாவதற்கு என்ன காரணம்? மகள் தன்னுடைய தகப்பனை குத்துவதற்கு எது காரணமா இருந்துச்சு? அவன் குடிகாரனா இல்லை என்று சொன்னால் நல்ல சுபிச்சமான ஒரு வாழ்க்கை இந்த பெண்ணுக்கு கிடைச்சிருக்குமா இல்லையா? அப்ப இதையெல்லாம் அரசாங்கம் கவனிக்க மாட்டேங்குது. ஒரே காரணம் என்னன்னா, வருமானம் கிடைச்சா போதும் அப்படி என்று சொல்லி இன்னைக்கு வருமானத்தை நோக்கி போறாங்க. இப்ப குடினால என்ன நடக்குது? ஒருவன் குடிக்கிறதுனால அவன் கொலை செய்வதற்கான அந்த மனநிலை இருக்குதுல, 2 மடங்கு அந்த மனநிலைக்கு அவன் தள்ளப்படுகிறானாம். ஒருவன் குடித்து விட்டால் அவனுடைய நிலையை மறந்து விட்டு உடனே பிரச்சனையில் ஈடுபடுறான், வன்முறையில் ஈடுபடுறான். அவனுடைய மூளை சுருங்கி விடுகிறது, சிந்திக்கிற ஆற்றல் குறைந்து விடுகிறது. உடனே வன்முறையில் அவன் ஈடுபடுகிறான். வன்முறையுடைய உச்சக்கட்டம் எதுவா இருக்குது? கொலையா இருக்குது. உடனே அடிதடி சண்டைன்னு போய் உடனே அவன் கத்தி எடுத்து குத்தி விடுகிறான். இப்படி கொலை செய்து விட்டு ஜெயிலில் இருக்கிறாங்களே, அதில் 3 இல் 2 மடங்கு அதிகமானவர்கள் யார் என்று சொன்னால், தண்ணி அடிச்சுட்டு கொலை செஞ்சவங்க தான் அதிகமானவர்கள். கொலை செய்கிறது என்பதற்கு 2 காரணம் இருக்குது. யதார்த்தமாக ஒருத்தன் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக கொலை செய்யலாம். ஆனால் தண்ணி அடிச்சுட்டு வம்புல போய் சண்டையில போய் நின்று அப்படி கொலை செய்தவர்கள் தான் இன்றைக்கு ஜெயிலில் இருக்கிறவர்களை 3 இல் 2 பங்கு பேர் அந்த மாதிரி ஜெயிலில் இருக்கிறாங்க என்று சொல்லி ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. என்று சொன்னால் சமூகத்தில் வன்முறை தலைவிரித்து ஆடுவதற்கு இந்த ஒரு மது ஒரு காரணமா இருக்கா இல்லையா? இந்த மதுவின் காரணத்தினால சமூகத்தில் திருட்டு பெருகிறா இல்லையா? திருடக்கூடிய திருடர்கள் எதுக்குடா திருடன்னு கேட்டாக்கா, காசு இல்ல அதனால போய் நான் ஓட்டை பிரிச்சுட்டு வீட்டில் இறங்கினேன் அப்படிங்கிறான். திருட போற இடத்துல அங்க இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து விட்டு அப்படி பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுறார்கள். இப்ப இந்த மாதிரியான திருட்டு சம்பவங்களும் குற்ற சம்பவங்களும் பெருகுவதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது மது. அப்ப இந்த மது எந்த அளவிற்கு அரசாங்கத்திற்கு வருமானம் கிடைக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு பண்டிகை காலத்திலையும் அரசாங்கம் ஒரு டார்கெட்டை வச்சிருக்கிறாங்க. இந்த டார்கெட்டை நம்ம அடைஞ்சிடணும் சொல்லி, அதாவது சராசரி மதுபான கடைகளுக்கு விற்பனை செய்யக்கூடிய மதுவை விட 40% அதிகமான மதுவை அன்றைக்கு அரசாங்கம், தமிழக அரசாங்கம் விற்பனை செய்தான். கொள்முதல் கொண்டு போய் கொடுக்குறாங்க. 40% அதிகமாக தர்றோம் அப்படின்னு சொல்லி 100 பார்ல பெட்டி எடுக்கிறான்னு சொன்னா 140 பெட்டி அனுப்புவாங்க. அப்ப இந்த மாதிரி அரசாங்கம் ஒரு விழா காலத்தில் மக்கள் சுபிச்சமா சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட சண்டை மூட்டிக்கிட்டு சாவுங்க, அடிச்சுக்கிட்டு செத்து போங்க என்று சொல்லி, மதுவினால் குடித்து நீங்கள் சீர்கட்டு போங்க என்று சொல்லி மது விற்பனை மட்டும் அரசாங்கம் பார்க்கிறது. கடந்த தீபாவளி நாள்ல, அதாவது 270 கோடி ரூபாய்க்கு, தீபாவளியிலும் அதுக்கு முதல் நாளும் 270 கோடி ரூபாய்க்கு மது இந்த தமிழகத்தில் விற்பனை செய்யப்பட்டிருக்கு என்று சொன்னால், இந்த விற்பனை அமோகமா ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. எவ்வளவு குடிகாரர்கள் இந்த தமிழகத்தில் இருக்கிறான் பாருங்க. 2 நாள்ல மட்டும் 270 கோடிக்கு ஒருவர் குடிக்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப குடிகாரர்கள் எப்படி இருக்கிறாங்க, எந்த அளவிற்கு பெருகி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். எல்லா வீடுகளிலுமே குடிகாரர்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இன்றைக்கு தமிழக அரசு ஏற்படுத்தி வருகிறது. இதுல இஸ்லாமிய சமுதாயம் மட்டும் ஒரு விதிவிலக்கா இருக்குது. ஏன்? எல்லாருக்கும் பண்டிகை வருது இல்ல, தீபாவளி வந்தாக்க இவ்வளவு விற்பனைன்னு சொல்றான், பொங்கல் பண்டிகை வந்தா இவ்வளவு விற்பனை, மது விற்பனைன்னு சொல்றான். அது மாதிரி ரம்ஜான்ல சொல்ல முடியுமா? ஒரு பக்ரீத் பண்டிகையில சொல்ல முடியுமா? நம் சமுதாயத்தில் உள்ளவர்கள் மட்டும் அந்த பண்டிகை காலத்திலையும் சரி, மற்ற நாட்கள்லையும் சரி, எல்லா நாட்கள்லையும் ஒயின் ஷாப்ல என்ன ஓடுமோ அந்த ஓட்டம் தான் ஓடுது முஸ்லாமியர்களுடைய பண்டிகையில். அப்ப நம்முடைய சமுதாயம் இந்த மதுவிலிருந்து விடுபடுவது ஒரு பக்கம் இருந்தாலும், இதனால அரசாங்கத்துக்கு நிறைய நம்ம சமுதாயத்தினால நன்மை இருக்கு. சண்டை நடக்குதா? ஒருத்தன் இதனால போய் திருட போறானா? இதனால போய் அப்பாவிகளை கொள்றானா? கிடையாது. அதே மாதிரி என்ன செய்யறாங்க, மதுவை அறிந்து விட்டு வாகனம் ஓட்டக்கூடிய ஒரு அந்த வாகன ஓட்டிகளால் எத்தனை அப்பாவி உயிர்கள் பதிக்கப்படுகிறது. இன்னைக்கு பேப்பர் எடுத்து பாருங்க, இத்தனை சாலை விபத்துகள் நடக்கிறது. அதோட புள்ளி விவரத்தை நீங்கள் எடுத்தால் 99% அந்த விபத்துகளுக்கு எது காரணமா இருக்குது? அவர்கள் மது அறிந்து விட்டு வாகனம் ஓட்டுவதுதான் 99% விபத்துக்கு காரணமாக இருக்குது என்று சொன்னால், அப்ப இந்த மாதிரி மனித குலத்தை அழிப்பதற்கான ஒரு திட்டத்தை, மறைமுகமான ஒரு திட்டத்தை இன்றைக்கு அரசாங்கம் கையில் எடுத்து செயல்படுத்தி வருகிறதே, ஒரே ஒரு காரணம் தான், வருமானம் வருது அப்படிங்கிற ஒரு காரணம் தான். அப்ப நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், இந்த திட்டத்தினால என்னென்னலாம் தெரியுமா நடக்க போகுது? இன்னும் 10 ஆண்டுகள்ல எப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த தமிழகத்தில் நிலவும்? 10 ஆண்டுகள்ல ஒருவன் தொடர்ந்து குடிச்சால், ஒருவன் தொடர்ந்து குடிச்சிட்டு வரான்னு வச்சுங்க,
அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் எல்லாம் வீணாகி விடுகிறது. அவனுடைய கல்லீரல் பாதிக்கப்படும், அவனுடைய நுரையீரல் பாதிக்கப்படும், அதே மாதிரி குடல் அழுகி போகும், கிட்னி பாதிப்புக்குள்ளாகும், ஈரல் பாதிப்புக்குள்ளாகும். இப்படி எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்பட்டு, மூளை பாதிக்கப்பட்டு, நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு, இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த மனித சமுதாயம் இன்னும் 10 ஆண்டுகளில் நிற்க போகுது. என்ன ஆகும்? 10 ஆண்டு கழிச்சு எங்க பார்த்தாலும் மருத்துவமனை இருக்கும். இப்ப டாஸ்மார்க் கடை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. 10 ஆண்டுக்கு அப்புறம் தமிழகத்தில் மருத்துவமனைகள் அதிகரிக்க வேண்டிய ஒரு திட்டத்தை இந்த அரசாங்கம் செயல்படுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும். மருத்துவர்கள் தேவை என்கிற ஒரு நிலைக்கு இந்த தமிழகம் தள்ளப்படும். அப்ப என்ன ஆகும்? எல்லாரும் நோயாளியாக இருப்பார்கள். யாரெல்லாம் இந்த மதுவில் மயங்கி இருந்தார்களோ, குடிபோதையில் தலைத்திருந்தார்களோ, அவர்களெல்லாம் நாளைக்கு இந்த குடியினால பாதிக்கப்பட்டு நோயாளிகளாக மருத்துவமனையில் கிடப்பார்கள். மருத்துவமனையில் கிடக்கிறது மாத்திரமா, ஒவ்வொருத்தனுக்கும் ஈரல் அழுகி போயிடும், கிட்னி பாதிக்கப்படும். அப்ப இவனுக்கு மருத்துவம் செய்வதற்கான ஒரு திட்டத்தை இந்த தமிழக அரசு செயல்படுத்தி அதுக்கு 10,000 கோடி செலவழிக்கணுமா இல்லையா? மருத்துவமனை கட்டுறதுக்கு 10,000 கோடி செலவழிக்கணுமா இல்லையா? மருத்துவர்களை உருவாக்குறதுக்கு 10,000 கோடி இந்த தமிழக அரசு தானே செயல்படுத்தணும். அப்ப இங்கேருந்து ஒரு வருமானத்தை வாங்கி கொண்டு இதை விட 3 மடங்கு அதிகமான செலவினங்களை தமிழக அரசு செய்வதற்கு இன்னும் 10 ஆண்டுகளில் தயாராக இருக்க வேண்டும். அதே மாதிரி என்ன, இந்த விபத்துகளும் இந்த வன்முறை சம்பவங்களும் பொது சொத்துக்கள் சூறையாக்கப்படுவதும் நாசப்படுத்தப்படுவதும் அதனால் ஏற்படுகிற அந்த சொத்து பாதிப்பு, அது இந்த மதுவில் கிடைக்கிற வருமானத்தை விட கூடுதலான பாதிப்புகள் தான். அது மாதிரியான சம்பவங்கள்ல அதிகமான பாதிப்புகள் ஏற்படுகிறது. அதையும் தமிழக அரசு என்ன செய்யணும்? கவனத்தில் கொள்ள வேண்டும். 10 ஆண்டுகள் எப்படி இருக்கும்? இன்னும் விதவைகள் அதிகரிப்பார்கள். தமிழகத்தில் விதவை பெண்கள் அதிகரிப்பார்கள். விதவை பெண்கள் அதிகரிக்கிற காரணத்தினால மனிதனுடைய அந்த ஜெனரேஷனுடைய உற்பத்தி கம்மியாகும். அதே மாதிரி இன்னும் ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும். மதுவை தொடர்ந்து ஒருத்தன் குடிச்சான்னு சொன்னா ஆண்மை குறைவு ஏற்படும். அவன் உடனே என்ன செய்வான்? அந்த வயோதிக நிலையில் அவனுடைய உடல் உறுப்புகள் தள்ளப்படும், என தளர்ந்து விடும். அப்ப இந்த மாதிரி மனித குலத்தை அழிப்பதற்கான, நாசப்படுத்துவதற்கான ஒரு வேலைதான் இந்த மது என்பதை இந்த தமிழக அரசாங்கம் புரிந்து கொண்டு இந்த மதுவை இன்றைக்கு தமிழகத்தில் நடைமுறைப்படுத்துவதிலிருந்து அதை நிறுத்திக் கொண்டு மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய நல்ல ஆரோக்கியமான திட்டங்களை தமிழக அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும். வருமானத்தை மட்டும் பார்க்குறீங்க, இந்த விபத்துக்கள்னாலையும் பிரச்சனைகள்னாலையும் எவ்வளவு நம்ம பல ஆயிரம் கோடிகளை நம்ம செலவழிக்க வேண்டும். காவல்துறை வலுப்படுத்த வேண்டியது இருக்குது, எல்லா இடத்துலையும் விபத்து நடக்காம பார்த்துக்க வேண்டியது இருக்குது. இவ்வளவு முயற்சிக்கு என்ன காரணம்? மதுவை கட் பண்ணி பாருங்க, மதுவை நிறுத்தி பாருங்க. யாரும் குடிக்காமல் இருந்தால் சம்பாதிக்கிற காட்டை கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் அழகா கொடுப்பான், மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருப்பான், தான் பெற்றெடுத்த பெண் என்பதை அவன் அறிந்து கொள்வான், தன்னுடைய தாய் என்பதை அவன் அறிந்து கொள்வான். விபத்துகள் நடக்காது, அதே மாதிரி பிரச்சனைகள் நடக்காது, ஒருவன் கொலை செய்கிற நோக்கத்துக்கு அவனுடைய கோபம் தள்ளாது. அப்ப நல்ல நிலையில் இந்த சமூகம் வாழ்வதற்கான ஒரு வழிமுறையை இந்த அரசாங்கம் இந்த மதுவை நிறுத்துவதன் மூலம் இந்த மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்த முடியும். அதை கவனத்தில் கொண்டு ஆட்சியாளர்கள் செயல்படுத்த வேண்டும். நம்ம ஒரு 5 வருஷம் தானே இருக்க போறோம், அதுக்குள்ள ஏதாவது வருமானத்தை வச்சு ஏதாவது மக்களுக்கு இலவச திட்டத்தை கொடுத்துட்டு போயிடும் நினைக்க கூடாது. ஆனால் 5 வருடம் கழித்து ஒருவன் இதை பாதிக்கப்படுகிற பொழுது அவன் இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக களமிறங்குவானா இல்லையா? எல்லாருமே நாளைக்கு விதவைகள் ஆகிவிட்டால் விபச்சாரம் பெருகாத ஒரு பக்கம், அப்ப எல்லாரும் ஆண்மை குறைவு மாதிரியான நிலையில் அந்த மதுவில் அடிமையான மக்கள் ஆனால் அதிலே மறுபடியும் ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணமாக அமையாதது. அப்ப இதையெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொண்டு ஒரு வருமானத்தை மாத்திரம் தமிழக அரசு விரும்பாமல் மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கமாக, மக்களுடைய பாதுகாப்பு சார்ந்த அரசாங்கமாக, மக்கள் சந்தோஷமான வாழ்வதற்கான ஒரு அரசாங்கமாக நாம் திகழ வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு இந்த உயிர் இருக்குதுல, இதையெல்லாம் மலிவாக தமிழக அரசு எண்ணி விடாமல் உயிரை சரியான உயிராக மதிக்க வேண்டும். உயிருக்கு விலை கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இல்லாமல் அந்த ஆட்சியாளர்கள் தங்களுடைய அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைய தினம் ஒரு தகவலை நாம் முடித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.